ரூபாய் வந்து திமுக வந்து கூப்பன் அறிவிச்சிருக்காங்க. என்ன வேணாலும் திமுக வந்து 8000 ரூபாய் வந்து கூப்பன் அறிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு முதலமைச்சர் ஏங்க இப்போ இது வந்து அவருடைய சில திட்டங்கள் நீங்க பாக்குறீங்கன்னா அது ஒரு சிலது வந்து லாட்டரி அடிப்படையில கொடுத்த மாதிரி இருக்கு. இப்போ பெண்களுக்கான உரிமை தொகை பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வரும், ஒரு சில பேருக்கு வராது. அதே வீதியில இருக்கிற ஒரு வீட்டுல இருக்கிற பெண்ணுக்கு வரும், அடுத்த வீட்டுக்கு வராது. அது என்ன லாட்டரி சீட்டா எடுக்கிறாரு? அவங்க பாட்டுக்கு உட்காந்து இவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு அன்னைக்கு வேண்டாம், இவங்களுக்கு 2000 கொடுத்தா அவங்களுக்கு 1000 நீக்கலாம். இந்த மாதிரி இது வந்து மக்களுக்கான ஒரு திட்டம் இல்லைங்க. மக்கள் நலன் காக்கக்கூடிய திட்டம் இல்ல. இது மக்களுடைய பாதுகாப்புக்கான ஒரு ஆட்சி இல்லவே இல்லை. டெபாசிட் குறையோட இடத்துல வந்து அதிமுக கூட்டணி கட்சிகள் கொடுத்திருக்கிறாரு, எடப்பாடி கொடுத்திருக்காரு. என்னங்க சட்டத்துறை அமைச்சர் வந்து ரகுபதி வந்து சொல்லியிருக்காப்புல, கூட்டணி கட்சியில வந்து எங்கெங்கெல்லாம் வந்து குறைவா இருக்கோ அதிமுக கூட்டணியில வந்து பாஜக ஒண்ணு இதுல பல விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, எதிர்கட்சியில இருக்கிறவங்க அவங்களுக்கு சொல்றதுக்கு எந்த குறையும் கிடைக்கல. ஏதோ ஒண்ணு அது கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சில்லியா இல்ல, கேட்கறதுக்கே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ரொம்ப ஒரு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இல்லை, அது அதுல அர்த்தமே இல்லை. அது மட்டும் இல்லாம இப்போ கூட்டணி கட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு தலைவர், தலைமை தாங்கும் தலைவர் வந்து அவருக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு தொகுதி இன்னொரு கட்சி கொடுக்குறாங்கன்னா அந்த வாங்கும் கட்சியினுடைய ஒரு இதுவும் தரம் வந்து நீங்க வந்து குறைக்கிறீங்க இல்லையா? இதுல வந்து எல்லா கட்சிக்கும் சமமான ஒரு மரியாதை வந்து அண்ணன் எடப்பாடியார் கொடுத்திருக்காரு. ஆரம்பத்துல இருந்து அதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. நியாயமான தொகுதி பங்கீடு வந்து நடந்திருக்கு. எல்லாருடைய ஒரு ஒற்றுமையும் எல்லாருடைய புரிதலும் எல்லாருடைய ஒப்புதலோடு தான் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட பேச்சுகள் வந்து எதிர்கட்சிக்காரங்களுக்கு வந்து வேறவே பேச்சை கிடைக்காதனால இந்த மாதிரி ரொம்ப சில்லியான வார்த்தைகள் சொல்றாங்க. ரொம்ப உற்சாகமா இருக்குங்க. வெற்றி வாய்ப்புக்கான அத்தனை அறிகுறிகள் வந்து ரொம்ப தெளிவாக தெரிய வருது. முதல்ல வந்து மக்களுக்கு திமுகனுடைய இந்த 5 ஆண்டு காலத்துல நடந்த அநியாயங்கள் அநீதிகள் வந்து வெளிப்படையாவே அவங்களே சொல்றாங்க, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்றாங்க. ஏன்னா அனுபவிச்சு வேதனைப்பட்டிருக்காங்க. 5 வருஷம் அப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா ஒரு அவங்களுடைய நம்பிக்கையே அவங்க கிட்ட ஒப்படைச்சு 5 வருஷம் அப்படி வந்து சோதிச்சு மக்களை வந்து அந்த அளவுக்கு வந்து துன்படுத்தி இருக்கிற ஒரு ஆட்சிய மறுபடியும் கண்டிப்பாக அவங்க வந்து மக்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆட்சி மாற்றம் வரணும், அம்மாவுடைய ஆட்சி மறுபடியும் வரணும். ஏன்னா அம்மாவுடைய ஆட்சி எப்பவுமே மக்களுக்கான ஆட்சியா இருந்திருக்கு. அதே ஆட்சி தொடர்ந்து 4.5 வருஷம் அண்ணன் எடப்பாடியார் ரொம்ப வெற்றிகரமா தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாரு. இது வரைக்கும் நாம பார்க்காத ஒரு மெகா புயலும் அதுக்கப்புறம் கொரோனா காலம், இது எல்லாமே வந்து அவர் அப்போதான் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் அவ்வளவு சிறப்பா செயல்பட்டார் அப்படிங்கிறது யாராலையும் தடுக்கவே முடியாது. உண்மை, அதை 100% உண்மை செஞ்சு காமிச்சிருக்காரு. இது அம்மாவுடைய ஆட்சிக்கு எப்பவுமே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு.